ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதம் 6ஆம் தேதிக்குள்ள நிகழக்கூடிய அற்புதமான மாற்றங்களை பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா ஒரு மாதத்துல இருந்து இன்னொரு மாதம் பிறக்குது அப்படின்னாவே கண்டிப்பா ஒவ்வொரு மனிதர்களுக்குமே எதிர்பார்ப்புகளும் கூடவே பிறக்கும். ஏன்னா மனிதர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமற்றது. யாருக்கு என்ன நடக்கும் அடுத்து அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த நொடி நிரந்தரம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் மனிதர்களுடைய வாழ்க்கை. ஆனாலுமே கூட இத்தகைய நிச்சயமற்ற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தாலுமே கூட ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு கனவுகளானது இருக்குது, ஒவ்வொரு லட்சியங்களானது இருக்குது. எல்லாத்தையுமே அடையிறதுக்கு போராட வேண்டி இருக்குது. ஸோ இந்த போராட்டங்கள்லாம் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும், எப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் லட்சியங்களை நம்ம அடைவோம், நம்முடைய கனவு, ஆசை இது எல்லாம் நனவாகிற நாள் எந்த நாள் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியுமா முன்னாடியே அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை யாராலையும் யூகித்து கூட பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட யூகிக்க முடியாத விஷயங்களை கூட நம்மளால் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஜோதிடத்தினுடைய உதவியால் தாங்க. இந்த ஜோதிடம் அப்படின்றது நவ கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்தே கணக்கீடு செய்வாங்க. ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமான தன்மைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை எடுத்துக்கிறாங்க. அந்த இடைவெளியில தான் மனிதர்களுடைய வாழ்க்கையில இன்பங்களையும் துன்பங்களையும் மாறி மாறி கொடுக்குறாங்க. அந்த வரிசையில துளாராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதிக்குள்ள என்ன மாதிரியான இன்பங்களும் துன்பங்களும் இருக்கு, எவ்வளவு போராட்டங்கள் நீங்க போராடணும், அப்படியே ஒருவேளை கடினமாக போராடினீங்க அப்படின்னாலுமே கூட அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட தான் இந்த பதிவானது உங்களுக்கு இருக்குதுங்க. ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். துளாராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா 35 வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு அபூர்வமான கிரக மாற்றங்களாக இருக்குது. ஸோ இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை தான் கொடுக்க இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுக்கிரனால ஆளப்படக்கூடிய துளாராசி நேயர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் 6ஆம் தேதிக்குள்ள நிகழக்கூடிய கிரக மாற்றங்களில் நிறைய பலன்களானது உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அக்டோபர் 6 திங்கட்கிழமை, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பௌர்ணமி நாட்கள் விசேஷம்தான், ஆனால் திங்கட்கிழமை அன்னைக்கு வர்றது இன்னுமே விசேஷம். ஏன்னா சந்திர பகவானுக்கு உரிய நாள் தான் திங்கட்கிழமை. அப்படிப்பட்ட நாளில் இந்த அற்புதமான பௌர்ணமி வரும்பொழுது சிவபெருமான மனதார பிரார்த்தனை செய்யுங்க. சிவனடியார்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம், இல்லை கோவில்களில் தான தர்மங்கள் செய்யலாம். சிவன் கோவிலுக்கு ஏதாவது அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எளிமையாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க, கண்டிப்பாக அதற்குரிய பலன்கள் கிடைக்கும். ஏன்னா எம்பெருமான் ஈசன் தான் எல்லாத்தையுமே ஆளக்கூடியவர். அவரை நீங்கள் சரணடையும் பொழுது எந்த கிரகத்தின் மூலமாகவும் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது இருக்கவே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்குமே பொருந்தக்கூடியது தான். இந்த துளாராசிக்காரங்க மட்டும்தான் வழிபாடு செய்யணும் அப்படின்றது கிடையாது. 12 ராசிக்காரர்களுக்குமே நீங்கள் எப்போ சிவபெருமான தஞ்சம் அடையிறீங்களோ அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும், பிரகாசமானது கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அதுவும் ஒவ்வொரு நாள்லேயுமே உங்களால் முடிந்த அளவுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. நடக்கக்கூடிய அதிசயங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக நீங்கள் உணர முடியும். ஏன்னா இந்த 5 எழுத்து மந்திரத்துக்கு இணையான மந்திரம் எதுவும் கிடையாது. இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமும் இல்லை. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுதும் எழுதும் பொழுதும் அதற்குரிய பலன்களை கண்டிப்பாக அடைவீங்க. இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே கூட நீங்கள் சொல்லலாம் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு 3 முறை சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பதிவை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைய பொழுதுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அப்போ தான் அதற்குரிய பலன்களையும் நீங்கள் முழுமையாக அடைய முடியும். ஸோ இந்த மாதம் துளாராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 6ஆம் தேதிக்குள்ளே நிகழக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா பல கிரகங்களுடைய நிலைகள் சாதகமாகவும் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையிலேருந்து தான் இருக்க போகிறாங்க.
ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாதகமாக இருக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களில் இருந்து விடுபடுவீங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு வழி கிடைக்கும். ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒரு மாற்று வழி கிடைக்கும். இதெல்லாம் வந்து உறுதியாக நீங்கள் நம்பலாம். கண்டிப்பாக துளாராசி நேயர்கள் இது மாதிரியான விஷயங்கள் எதுவும் நீங்கள் இப்போலேருந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள் தான் இருக்குது. முன்னேற்றத்திற்கான பாதைகளை நீங்கள் இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க. என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் நம்ம முன்னுக்கு வர முடியும் அப்படின்ற ஐடியா இது வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கவே இருக்காது. வாழ்க்கை எப்படியோ போதோ அதே போல் நம்மளும் கூடவே போயிட்டு இருப்போம், என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த வாழ்க்கையோடயே நீங்கள் ஒன்றிணைந்து போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக கிரக மாற்றங்களின் மூலமாக மட்டும்தாங்க கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் துளாராசி அன்பர்களே கூட்டு தொழில் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் தைரியமாக வந்து இருக்கலாம். நிதி ரீதியாக நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. வேண்டிய நேரத்துக்கு உங்கள் கைக்கு பணம் எப்படியாவது வந்துடும். கடனாவது உங்கள் கைக்கு வந்து பணம் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ இருக்குது. பணம் பல வழிகள்லேருந்து வரும். எங்கேருந்து வருது, எப்படி வருது அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி வரும். உங்களை தேடி இப்போ வரும். பணத்துக்காக நீங்கள் தேடி போக தேவையில்ல. அது உங்களை தேடி வரும். அது எல்லாமே உங்களுடைய உழைப்புக்கான வெற்றியாகவே நீங்கள் வந்து பார்க்கணும். குடும்ப வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ திருமண வாழ்க்கையோ காதல் வாழ்க்கையோ எல்லாமே வந்து நல்லா இருக்கும். நல்ல ஒரு பிணைப்பானது கிடைக்கும். ஸோ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும் பொழுது இல்லறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை யார் புரிஞ்சு நடந்துக்கிறாங்களோ அந்த இல்லறத்தில் எப்போதும் சண்டைகள் வருவதே கிடையாது. மேலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியானது கிடைக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ துளாராசி நேயர்கள் நீங்கள் எக்ஸாம்களெல்லாம் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியமும் நல்லாவே இருக்குது. பெருசாக பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது. இந்த காலகட்டங்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் போக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ வியாபார ரீதியாக உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்குது, தடைகள் இருக்குது, கண் திருஷ்டி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை கூட இந்த டைமில் வந்து உங்களால் போக்கிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அலுவலகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு ஒரு இடத்துக்கு நீங்கள் இடமாற்றம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவே நல்ல ஒரு பலன்களானது கிடைக்குங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஸோ வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக எதுலேயும் முதலீடுகள் செய்யலாமான்னா கூட தாராளமாக செய்யலாம். பெருசாக பாதிப்புகள்லாம் உங்களுக்கு எதுவும் இருக்காது. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதே மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படின்னு துளாராசி நேயர்களுக்கு தோணும். கண்டிப்பாக செய்யலாங்க. பிரச்சனை அப்படின்லாம் அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் எப்போதுமே அதை செய்யறதுக்கு முன்னாடி அதை பற்றின அறிவு உங்களுக்கு வந்து இருக்கணும். அதாவது அதை பற்றின விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அனுபவங்களை வந்து கற்றுக்கோங்க. உங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியல அப்படின்னா அனுபவசாலிட்ட இருந்து அந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே வந்து தெரியாமல் மட்டும் கால் வைக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே முதல்ல புரிஞ்சுக்கணும். அதில் வரக்கூடிய லாப நஷ்டங்களை தெரியணும். பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை யோசிக்கணும். எல்லாம் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து தாராளமாக செய்யலாம். ஸோ கல்வியில் கூடுதலான கவனம் செலுத்தும் பொழுது நல்ல மதிப்பெண்களையும் மாணவர்கள் பெற முடியும். திருமண வாழ்க்கையிலையும் அப்படிதாங்க நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் வந்துடும். ஸோ கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் வந்து செய்வாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. யாராவது ஒருத்தராவது விட்டு கொடுத்துட்டு போங்க. அதாவது துளாராசிக்காரங்க மனைவியாக இருக்கீங்கன்னா ஒருவேளை கணவர் விட்டு கொடுக்கலாம். இல்லை கணவராக இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட மனைவி விட்டு கொடுத்து போங்க. ஏட்டிக்கு போட்டியாக பேசிகிட்டே இருக்கிறதுனால பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இல்லறம் அப்படின்றது சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒருவருக்கொருவர் வந்து பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லி நீங்கள் தப்பிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தான் பிரச்சனையாக போய் முடியும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த டைமில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். வேறு ஒரு கிரகங்களுடைய சாதகமில்லாத நிலைகளானது உங்களுக்கு பல விரயங்களை கூட ஏற்படுத்தி கொடுக்கலாம். வீண் விரயங்களை நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்பட்டுறாதீங்க. தொழில் ரீதியாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் பொறுமையாக நிதானமாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னாவே போதுங்க. நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்.
வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அப்படிதான். நீங்க அவசரப்படக்கூடாது. அதேபோல வேலைய விட்டுடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. வேலைய விடணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த எண்ணத்த இப்போதே வந்து நீங்க தவிர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ வேலை அப்படின்றது இன்றைய காலகட்டங்கள்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து கிரக அமைப்புகள் மூலமாக அந்த மாதிரியான எண்ணங்கள் உருவானாலுமே கூட, அத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கவும் பார்க்கணும். இந்த டைம்ல நீங்க துர்க்கைய வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு தைரியம் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். மறக்காம துர்க்கைக்கு நீங்க விளக்கு போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பயமும் இல்லாம சிறப்பா இருக்க முடியும். இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல இன்னும் கூடுதலான தகவல்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.